ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா நம்ம ஊருக்கு போகிறோம் ஓட் போடுறதுக்கு. ஸோ கிளம்பிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே க்ரௌடு, ஃபுல் டிராஃபிக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கீழாம்பக்கம் போகிறோம். ஸோ வர வழியிலே பார்த்துட்டு வந்தேன், நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க க்ரௌடாக. வந்தீங்கன்னா போனீங்கன்னா போய் பஸ் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளோ நேரமே உட்காந்துருக்கீங்க? ஸோ நம்மளும் போய் பஸ் ஏறிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனது. ஆனால் போய் பார்த்தா நமக்கே தெரிஞ்சு ஷாக்கிங், ஏன்னா அங்கே பஸ்ஸே இல்லை. வர பஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்டாண்டிங்காக தான் இருந்துச்சு. எல்லாமே நிறைய பேர் வந்து சேலம், ஃபுல் அண்ட் ஃபுல் சேலம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பஸ்ஸு. ஸோ நாங்கள் தாம்பரம், மன்னார்குடி இல்லாட்டினா வந்து தஞ்சாவூர் அந்த மாதிரி பஸ்ஸு பார்த்தா இங்கே இல்லை, மன்னார்குடி அங்கெல்லாம் வந்து தாம்பரத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். தாம்பரம் தான் நீங்கள் போய் பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் 1 hour இதுக்குன்னு போய் நாங்கள் உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு 1 hour நல்லா சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். ஏன்னா பஸ்ஸு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு பஸ்ஸாவது கிடைக்குமா, போயிடலாமா அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம எப்படியோ தாம்பரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போகலாம்னு பார்த்தா தாம்பரம் வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து அந்த மெயின் ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு அங்கே டவுன் பஸ் பிடிச்சி போகணும் பார்த்தோம். சரி, டவுன் பஸ்ஸை பிடிச்சி போயாச்சு. தாம்பரம் போகிறப்பலாம் எனக்கு டைம் எத்தனை 11:45. சரி, நம்ம போய் 12 மணிக்கு ரீச் ஆகணும் தாம்பரத்துக்கு. அங்கே போனால் அங்கே காவாசி கூட்டம் அங்கே தான் நிற்கிது. பார்த்தா பஸ்ஸே காணும். இங்கேருந்து நாங்கள் நின்று பார்க்குறோம். அப்படியே மேலேருந்து மேலே பிளாட்ஃபார்ம் இருக்கும், அங்கேருந்து நின்று பார்க்குறோம். அவ்வளோ கூட்டம். நியூஸில் நிறைய கேட்டிருக்கேன் கூட்டம், அவ்வளோ கூட்டம்னு. ஆனால் அந்த கூட்டத்தை அன்றைக்கி தான் நான் நேரில் தான் பார்த்தேன். அவ்வளோ கூட்டத்தை எப்படி கண்டுபிடிச்சி அப்படியே ஏறி ஒரு பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். ஆனால் டிக்கெட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்டான். 600 ரூபா கேட்டிருக்கான் மன்னார்குடிக்கு. சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அந்த நல்லா கொஞ்சம் சேஃபாக நம்ம உட்காந்து வந்த மாதிரி கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு. அப்படியே உட்காந்து நம்ம மார்னிங் தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக பாட்டு ஓடினுச்சு. அந்த பாட்டை ரசிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து அந்த பாட்டு கேட்டு வர்றதுக்கு ஃபீல். அந்த இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப நம்ம ஊரில் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு பஸ்ஸில் வர்ற பாட்டை கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். அந்த செம்ம வைப்பு. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து அந்த ஜேர்னியை. மார்னிங் இருந்தாலும் ஒரு 8:30 போல் தான் மன்னார்குடி ரீச் ஆனோம் நாங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு ஜேர்னி. இருந்தாலும் டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படியெல்லாம் கிளம்பி நம்ம வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமோ அப்படின்னு அந்தளவுக்கு தோணுச்சு. இருந்தாலும் ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஊருக்கும் போகணும். ஊருக்கு போய் 8 மாதம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி நம்ம கொஞ்சமாக ரீச் ஆகிட்ருக்கோம் நம்ம. இருந்தாலும் அங்கே போய் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ காலையில் தான் கிளம்புறோம்னா நைட்டே வந்து நம்ம ஊருக்கு போகிற மாதிரி திரும்பி ரிட்டன் வர மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அங்கே முடிச்சுட்டு ஓட் போட்டுகிட்டே எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வரோமோ அவ்வளோ சீக்கிரம் திரும்பி ரிட்டன் வர மாதிரி இருக்கும். நைட்டாக ரிட்டன் வர போகிறோம். ஸோ நைட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல, அது வேறு என்னன்னு தெரியல. போகிறப்ப தான் கூட்டமாக இருக்கும், வரப்போ கூட்டம் இருக்காது. ஏன்னா ஹாலிடேஸ்னால கூட்டம் இருக்காது. ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, நான் ரொம்ப நம்ம தெப்பக்குளத்தை பாருங்கள், மன்னார்குடி தெப்பக்குளம். அது பெருசாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். அது இந்த அளவுக்கு வந்து அதாவது சைடு வியூ எந்த லெவலுக்கு லாங்காக இருக்கோ அதே சைடு அந்தந்த சைடும் அதே லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப நீளமாக இருக்கும் தெப்பக்குளம். மன்னார்குடி நம்ம ரீச் ஆகணும்னா அதுக்கு மெயின் ஃபஸ்ட்டு வந்து வர்றது வந்து தெப்பக்குளம் தான். தெப்பக்குளத்தை பார்த்தாலே மன்னார்குடி வந்துட்டு அப்படின்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த பாயிண்ட்டு அதுதான் இது. ஸோ அப்படியே கிளம்பி வந்து நம்ம ஊரில் பஸ்ஸில் ஏறிட்டோம், கலப்பால் பஸ்ஸில் ஏறிட்டோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வந்து இறங்கி கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்புறம் பஸ்ஸு வந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 11:30 இருக்கும் கண்டிப்பாக. 11:30 10:30 10:30 இருக்கும். அங்கே போய் இறங்கி ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக நான் ஓட்டு போட போயிட்டேன் நான். ஏன்னா அங்கே ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு திரும்பி போயிட்டு வரதான் எனக்கு அலுப்பாக இருந்துச்சு. ஸோ நான் டேரெக்டாக போய் பைக்கில் ஏறி அப்பு வந்துச்சு. ஸோ அப்போட பைக்கில் போய் ஓட் போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஓட் போட்டாச்சு. ஸோ ரொம்ப க்ரௌட் ரொம்ப இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம போட்டுட்டு வந்துட்டோம். இனிமேல் தான் போய் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகணும். நடந்தே வரல, அப்போ பைக்கில் வந்து நல்லா கடகன்னு பண்ணிவிட்டு அப்போ வந்தேன்.
ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து வந்தேன். பைக்கில் போயிருக்கவா இல்லை, எனக்கு நடந்து வரணும் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நடந்தே வந்தேன். இங்கேயே நம்ம பக்கம் தான் நமக்கு. ஸோ 8 மாதம் கழித்து வரனால வீட்டில் ஊரெலாம் எப்படி இருக்குன்னு சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றி பார்க்க அப்படி நடந்து வந்தது. இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இருந்தாலும் சிலது மாற்றங்கள் இருக்கும் அதுக்காக. பத்தியா நீ நாய்க்குட்டி இல்லாம ஒன்னும் பண்ண பொண்ணு குட்டியாதான் நிறைய கட்டிய போட்டு பிரிக்கி தள்ள போகுது. அவன் என்ன பாப்பா கத்தி பிடிச்சா வந்து கொஞ்சி விட்டு வராரு. அவங்க வீட்டுல இருந்தா திருந்தது தானே இது. அந்த இப்ப வந்தாரு அன்னைக்கு பச்சை உணர்ந்தாப்ல. எங்கள் வீட்டு சிங்கம் அது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்போ விட்டுட்டு போனது. இப்போ நல்லா நல்லா வளர்ந்து நிற்கிது. சண்டைக்கோழி இது மட்டும்தான் நிற்கிது வீட்டில். அண்ணி மட்டும் அப்பப்போ அரிசி போடுவாங்க. பாண்டி தான் பார்த்துக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். நாங்கள் வந்த பிறகு வீட்டுக்குள்ள வந்துச்சா, ஸோ அன்றைக்கும் கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டு தின்னுட்டுருக்காங்க அவங்க. அப்புறம் நாங்கள் ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து தீபிகா ஜூஸ் கொடுத்துட்டு நிற்கிறா. அப்போது எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு தேங்காய் அப்பா இளநீ உரிச்சாங்க. ஸோ தேங்காய் சிலது தேங்காய் வந்துச்சு, சிலது எண்ணெயாக இருந்துச்சு, சிலது அரை தேங்காய் இருந்துச்சு. அது மாதிரி குடிச்சிக்கிட்டு அங்கே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி உட்காந்துருந்தோம். ஸோ கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக இருந்துச்சு. இது மாமா பசங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படியே போணுச்சு. ஸோ இந்த டே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் போணுச்சு. நல்லா இருந்துச்சு. அப்போ தேங்காய் உரிச்சு தின்னுட்டுருக்கு. ஸோ நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஸோ அதான் பாருங்கள். என் மூஞ்சி பார்த்துங்க துண்டி முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் நானும் தேங்காய் தின்னுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து அண்ணி சமைச்சாங்க மீன் குழம்பு, கெளுத்தி மீன் குழம்பு, அப்புறம் சன்ன மீன் வறுவல், அப்புறம் சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி தடை ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அண்ணி. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி ஒரு குட்டி தூங்கிட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். பஸ்ஸு தான் மன்னார்குடி தான் வந்தோம். பஸ் வந்து கிடச்சிச்சு. பட் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சீட்டெல்லாம் வந்து அப்படியே உட்காந்து வந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அப்படியே கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். அங்கே 9:50க்கு பஸ்ஸு. இங்கே 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து இங்கேயும் ஒரு தூங்கிட்டேன் நல்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே இப்படி தான் போணுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.